கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமும் சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் தமிழ் சினிமாவில் கடந்த சில தினங்களில் நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளாக பார்த்து ரசிக்கலாம். சினிமா கமர்ஷியலுக்கான களம்னு சில ஹீரோக்கள் கமர்ஷியல் படங்களில் மட்டுமே நடிக்கிறாங்க. சில இயக்குனர்கள் கமர்ஷியல் படங்களை மட்டுமே இயக்குறாங்க. ஆனால் சில நடிகர்களும் சில இயக்குனர்களும் கமர்ஷியலோடு சேர்ந்து சமூக கருத்துக்களையும் ஆழமாக தங்களுடைய சினிமாக்களில் பதிவு செய்கிறாங்க. அடுத்ததாக விஜய் சேதுபதி மணிகண்டனுடைய இயக்கத்தில் ஆண்டவன் கட்டளைன்ற படத்தில் நடிக்கிறாராம். ஆண்டவன் கட்டளைன்ற படம் ஏற்கனவே சிவாஜி அவர்கள் நடித்த படம்னு நமக்கு நல்லாவே தெரியும். அழகான தோற்றம் மட்டும் இல்லாமல் நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள்லையும் நடிக்கக்கூடியவர் தமன்னா. தர்மதுரை படத்தில் தமன்னா முதலாக மதுரை கிராமத்தில் வாழும் பெண்ணாகவும் மதுரை வட்டார மொழி பேசியும் நடிக்கிறாங்க. இந்த படத்தை இயக்குறாரு சீனு ராமசாமி. சிம்ரன் மீண்டும் ஒரு முழு நீள படத்தில் நடித்திருக்கும் படம் கரையோரம். ராமலிங்க ஐயா இயக்க ஆனந்த் தயாரிச்சிருக்காரு. மனோபாலா, சிங்கம் புலி போன்ற காமெடி நடிகர்கள் நடித்திருக்கும் இந்த படத்தின் மேலும் தகவல்களை இப்போ பார்க்கலாம். என் பேர் அனந்த், ஆர்ஜே கம்பெனிஸ் ப்ரொடியூசர் பேசுகிறேன். கரையோரம் படம் ஒரு த்ரில்லர் படம். இந்த படத்திலே ஒரு பீச் ஹவுஸில் நடந்த ஒரு த்ரில்லர் படம், சஸ்பென்ஸாக இருக்குது. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் வசிஷ்டா பேசுகிறேன். நான் கரையோரம் எனக்கு தமிழ் சில்வர் ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆக போகிற முதல் படம். இதுவரைக்கும் கன்னடாவில் ஒரு 10-12 படம் பண்ணிருக்கிறேன். சப்போர்ட்டிங் காஸ்டாக என்ட்ரு ஆகி வில்லனாக நடித்து இப்போது தான் ஹீரோவாக ப்ரொமோட் ஆகிருக்கிறேன். ஸோ இதே முதல் வாட்டி தமிழில் ஒரு லீட் கேரக்டராக ஒரு இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கிற படம் கரையோரம். சிம்ரன் மேடம் இருக்கிறாங்க, மனோபாலா சார், ராதாரவி சார், அப்புறம் இனியா, நிகேஷா படேல், எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்கிற படத்தில் 3 லாங்குவேஜில் நான் முதல் வாட்டி லீடாக நடிச்சு இவர் கூட எல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆஸ்பெக்ட். ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறம் எனக்கு ஒரு தமிழ் மூவி ரிலீஸ் ஆகிறேன். இன் பிட்வீன் கன்னடா, மலையாளம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்டடீஸுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் நிறைய பேர் தமிழில் இனியாவை காடும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த படம் அதோட ஆன்சர் சொல்ல போகிறேன். இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் நேம் ரம்யா. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல், ஒரு ஆக்ஷன் பவர் பேக்டு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல். என் நேம் கணேஷ் பிரசாத். இந்த கரையோரம் படத்தோட ஒன் ஆஃப் தி லீட் நான் பண்ணியிருக்கேன். பேசிக்கலாக இந்த படத்தை பற்றி சொன்னால் ஒரு க்ரைம் த்ரில்லர், பீச் ஹவுஸ் சுற்றி நடக்கிற ஒரு விஷயங்கள். அது டைரக்டர் சார் சொன்ன மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே இட்ஸ் லைக் நம்ம ஸ்டோரி பிளாட்டை கெஸ் பண்ண முடியாது. ஸோ அதில் என்னோடய கேரக்டர் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம ஒரு கீ ரோலாக இருக்கும் நம்ம இந்த படத்தில். கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்ரன் மேடம் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. நிக்கி கல்ராணி இப்போது சில படங்களில் நடிச்சிட்டு வராங்க. குறிப்பாக எழில் இயக்கத்தில் விஷ்ணு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிற வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் இந்த படத்தில் அவங்க நடிக்கிறது நல்ல வரவேற்பு கிடைக்கும்னு நம்புகிறாங்க. ஆட்டோகிராஃப் சேரன் இயக்கி நடித்திருந்த படம். இவருடன் ஸ்னேகாவும் நடிச்சிருந்தாங்க. பா விஜய்க்கு தேசிய விருது பெற்று தந்த படம். காதலை விட நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருந்த படம். சேரன் இப்போ ஆட்டோகிராஃப் 2 திரைப்படத்தை இயக்கி நடிக்க போறாராம். இவருக்கு ஜோடியா நயன்தாரா நடிக்க போறாங்களாம். தமிழ் கொடி ஃபிலிம்ஸ்க்காக வெப்படை செல்வராஜ் தயாரிக்க சோமசுந்தரா இயக்கியிருக்கும் திரைப்படம் காதல் காலம். இந்த படத்தில் மதுமிதா, ஆல்கேட்ஸ் உட்பட சில புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவை இப்போ பார்க்கலாம். காதல் காலம் படத்தோட டைரக்டர் ஜி.எஸ். சோமசுந்தரா பேசுகிறேங்க. இது ஒரு முழுக்க கிராமத்து காதல் கதை. அது போக இந்த காலத்து பிள்ளைகளை எப்படி வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய கனமான கதை இது இருக்குது. இது குழந்தைகளை ரொம்ப செல்லமாகவும் வளர்த்தக்கூடாது, ரொம்ப கண்டிஷனாகவும் வளர்த்தக்கூடாது. ஏன்னா பலூன் அளவுக்கு மேலே உடஞ்சி போயிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி இது இப்போ ஒரு அளவு, எல்லாமே ஒரு அளவு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி அளவாக இருக்கணுங்கிறத அதை சொல்லியிருக்கோம். ஒரு கிராமத்து காதல் கதை இது. 6 பாடல்கள் இருக்குது. 6 பாடல்களுமே நல்லா சூப்பர் ஹிட் ஆகும். என் பேர் சந்துரு. ஆனாக இருக்கட்டும்,
ஹீரோயின் நித்யா ஷெட்டி, சார்வி அவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த படத்தில். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு ரியாலிட்டி ஷோவில் தான் ஆரம்பிச்சது. ஸோ அதன் மூலியமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் வந்துட்டு ப்ளே பாய் அப்படிங்கிற சொல்லலாம். ஜாலியாக இருக்கிற ஒரு கேரக்டர். ஒரு வசதியான பையன் எப்படி இருப்பான் இந்த படத்தில், ஒரு பொறுப்பு இல்லாமல், ஸோ அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ இதனால் என்னென்ன விஷயங்கள் நடக்குது படத்தில், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறதா இந்த படத்தோடைய கதை. நான் அஸ்வத், இந்த படத்தில் செகண்ட் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் என்ன கதைனாக்கா லவ் கலந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி. டேரக்டர் நல்லா புரிச்சிருக்காரு. அதை என்னென்னாக்கா பசங்களுக்கு அஃபெக்ஷன் என்ன, லவ்னா என்னென்னு அது மாறுபட்டு புரிய வச்சது தான் அந்த கதை. இந்த படத்தோட எனக்கு மறக்க முடியாத அனுபவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சீனே தான். எனக்கு ஃபஸ்ட் சீனே வந்து சவுத் சைடில் தான் எடுத்தோம். ஒரு ஆற்றுல ஃபுல்லாக நீரோட்டம் அதிகமாக இருந்த டைமில் தான் எடுத்தோம். அந்த ஆற்றுல வந்து நான் நடுவில் ட்ராவல் பண்ணோம். நான் 2 நிமிஷம் அந்த தண்ணிக்குள்ளே போகிறேன்னாக்கா எனக்காக சன் யூனியன்ஸில் வந்து அவங்க வந்து 5 நிமிஷம் முன்னாடியே போயிடுவாங்க. என் லைஃப்காக அவங்க ரிஸ்க் எடுத்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு டைம்னால எனக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. தங்கமகன் தனுஷுடன் சமந்தா இணைந்து நடித்திருக்கும் திரைப்படம். சமந்தா தனக்கு சினிமா வாய்ப்புகள் குறைஞ்ச பிறகு முழு நேர வேலையா சமூக சேவை செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய இந்த விருப்பத்தை வரவேற்க தாரை தப்பட்டை இசைஞானி இளையராஜாவுடைய 1000வது திரைப்படம் இது. சசிகுமார் நடித்து தயாரிக்க பாலா இயக்கியிருக்காரு. வரும் பொங்கல் அன்று இந்த திரைப்படம் வெளிவர இருக்கு. தன்னுடைய படங்களில் வில்லன்களை அறிமுகப்படுத்தும் பாலா இந்த படத்தில் ஸ்டூடியோ 9 சுரேஷை வில்லனா அறிமுகப்படுத்தியிருக்காராம். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் தயாரிக்க, செல்வராகவன் இயக்க, எஸ்ஜே சூர்யா ஹீரோவா நடிக்க போறாராம். ஜீவா ஹன்சிகா நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் போக்கிரி ராஜா. இந்த படக்குழுவினர் படப்பிடிப்பின் போது சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் படம் வந்து 2 ஹீரோ சப்ஜெக்ட், இந்த படம் 2 ஹீரோ சப்ஜெக்ட். இந்த படம் ஹேண்டில் பண்ணுறது 2 ஹீரோ வச்சு ரொம்ப ஈஸியாக இருந்தது. பிகாஸ் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்கலி 2 பேர் மாமா மச்சான் தான் பேசிக்குவாங்க. எனக்கு வந்து இவரோட சீன்ஸ் எல்லாம் இவர்கிட்ட சொல்லலாம், இவரோட சீன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அதை ஈஸியாக எங்களால் ஹேண்டில் பண்ணி ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்திருக்கு. இந்த டீமோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்னா தமிழுக்கு என்னொன்று எடுத்தும் படம் பார்த்தப்போ வந்து எனக்கு அவரோட டைரக்ஷன் ஒரு படம் பண்ணுங்கிற எனக்கு ஆசை இருக்குது. இந்த படம் பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் இந்த கதை வந்து என்கிட்ட நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட் ஜீவாவோட காம்பினேஷன். நானும் அவரும் வந்து ஆக்சுவலாக ஒரே டைமில் சினிமா என்ட்ரு ஆனாங்க. என்னோட ஸ்டூடெண்ட் நம்பர் 1 இருக்கட்டும், அவரோட ஆசை ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 வீக்ஸ் கேப்பில் வச்சு அந்த டைமில் ரிலீஸ் ஆன படங்கள். ஸோ அப்போவே வந்து எனக்கு ஒரு காம்பினேஷன் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. இன்னைக்கு அது அமைஞ்சது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது. I'm very happy to be part of the film. First time pairing up with Jiva, and I think PD sir, Ram sir, CB, it's a really good crew and I'm enjoying working here, and thank you all for gathering here. Thank you. இது ரஜினி சாரோட டைட்டில். ஸோ அந்த டைட்டில் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப பெருமை. ஸோ ஏவிஎம்க்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுது. அண்ட் இது ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு டீம். சார் சொன்ன மாதிரியே ஒரு கதை எடுத்துக்கிட்டோம். ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இதில் வந்து யாரெல்லாம் எப்படிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். ஸோ ஹன்சிகா கிட்ட கதை கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருந்தது. சிபிக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சிருந்தோம். ஏன்னா இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு நாட் ஆல் த ஹீரோஸ் வில் அக்செப்ட். ஸோ பட் இந்த மாதிரி ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுறதுக்கு சிபிக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான செய்திகளை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.